அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் அவனே அவளே துணை. ஓம் சிவம் சக்தியே நம. எங்கேயோ கண்மணி ஆடுகின்றார். கண்ணெதிரே வந்து நின்று மனதில் பேசுகின்றார். உருண்டு பெருண்டு மழை நீரும் திரண்டு வரும். கோபமாகி திடுதிடுன்னு நீர் கொட்டிவிட அணை ஏறி கால்வாய் கடல் தாங்க மழை நீரும் உன் நீர் ஊற்றும் கோபம் மாறும். நான் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் சொல்லி கொண்டு வருகின்றேன். இது தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்டது. இந்த எண்களிடம் வார்த்தை அடிப்படையில் சொல்லி கொண்டு வருகின்றேன். நமது முன்னோர்கள் அனைத்து உலகத்திலும் அனைத்து நாட்டுகளிலுமே வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டு உள்ளதை நான் இதை உறுதியாக சொல்லுகின்றேன். வார்த்தை அடிப்படை தான் ஜாதக பலன். மரியாதைக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கும் உண்டான எண்களிடம் 1 4 9 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ மரியாதையுடைய விதி எண் 7. மரியாதை எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை இருக்குது. எதில் இப்போ எங்கே போனாலும் அந்த மரியாதை கொடுத்தாதான் அவர்களுக்கு ஒரு உயிர் இருக்கும். மரியாதை என்பது அது ஒரு உயிர். அதான் மரியாதையுடைய விதி என்கிறது 7. 7ஆம் இடங்கிறது கேந்திரம். அந்த கேந்திரம் களத்திர ஸ்தானம் ஆகிறது. அந்த கேந்திரம் கூட்டணி தொழில் ஆகிறது. அந்த கேந்திரம் நட்பாகிறது. அந்த கேந்திரம் பகையாகியும் மனிதருக்கு வழிகாட்டப்பட்டு வருகிறது. ஆனால் மரியாதை என்ற ஒரு சொல் என்பது 7ஆம் இடத்து பலனாக கேந்திரம் என்ற இடத்தை பிடித்து வைத்துள்ளது. மரியாதை என்பது ஒரு பெரிய மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடியது. அதுதான் 7ஆம் இடத்தில் வருகிறது. மரியாதை என்பது சாதாரணது இல்லை. பாருங்கள், மரியாதை யாருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த எண்களுக்கு சுட்டி காட்டப்பட்டு வருகிறது. அப்போது பெரிய இடத்துக்காரர் இவனுக்கு மரியாதை கொடுக்கணும், சின்ன இடத்துக்காரருக்கு மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. பெரிய இடம்னா கிராமத்துலேயும் பெரிய இடம், அவனுக்கு மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. அது அவன் சொந்தம் சொல்லிக்குள்ள மரியாதை கொடுத்து கொள்வார்கள். அண்ணன் நம்மளை விட தம்பி மேலே இருக்கான், அவனுக்கு மரியாதை கொடுக்கணும், கொடுக்குறவனுக்கு மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் கிராமத்தில். ஆனால் மரியாதை என்பது விஐபிகளுக்குத்தான், பிரதிநிதிகளுக்குத்தான், பெரிய கம்பெனி நிறுவனங்களுக்குத்தான் மரியாதை. அந்த மரியாதை என்பது 7ஆம் இடத்து பலனாக வருகிறது. மரியாதை என்று சொல்லத்தான் உயர்ந்த சொல். கடவுளை நீ வணங்கும் போதும் அந்த 7ஆம் இடத்து பலன் தான், அந்த 7வது எண்ணிலிருந்தான் உனக்கு வழிகாட்டப்பட்டு வருகிறது. ஆனால் மரியாதை என்ற சொல் சாதாரண சொல் அல்ல. விஐபிகள், எம்எல்ஏக்கள், முதலமைச்சர்கள், பிரதமர்கள், பிரதிநிதிகள், மிகப்பெரிய கம்பெனி ஓனர்கள், நிர்வாகிகள், அதில் மேனேஜர்கள், அதில் நிறைய இருக்குது. அவர்களுக்குத்தான் அந்த மரியாதை. ஆனால் மரியாதை என்பது கீழே உள்ளவங்க மேலே உள்ளவங்களை வணங்கணும் அப்படிங்கிறது தான் மரியாதை. மரியாதை என்பது இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம், இப்படியும் செய்யலாம். அதான் மரியாதை. மரியாதைக்கு தலை குனிந்தும் காட்டலாம், அதுதான் மரியாதை. ஆனால் மரியாதையுடைய விதி என்கிறது 7. அடுத்ததாக புருஷனுக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2 5 3 6 இதெல்லாம் கூட்டாக்க 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ புருஷன் பாருங்கள், புருஷன் என்ற ஒரு சொல் கூட 7ஆம் இடத்து பலனாக வருகிறது. அப்போ கணவனை கண்கண்ட தெய்வம், ஒரு மனைவி கணவனை மதிக்க வேண்டும் என்று சொல்லுத்தான். அந்த அடிப்படைக்குத்தான் இந்த எண்கிறது அமைந்துள்ளது. புருஷன் 7ஆம் இடத்து பலனாக வருகிறது. அப்போ புருஷனெல்லாம் மனைவி இல்லை. அப்போ 7ஆம் இடத்து பலன் என்பது மனைவி மதிக்க வேண்டும் கணவனை என்று தான் சொல்லப்படுகிறது. அப்போ புருஷன் 7ஆம் இடத்து பலனாக வருகிறான். புருஷன் என்பது ஆணு தான். ஸ்திரீ புருஷன் சொல்ல, ஸ்திரீனா பெண்ணு, புருஷனா ஆணு. அப்போ இது புருஷன் என்ற ஒரு சாணத்தில் வருகிறது. புருஷன் என்ற ஒரு சொல்லில் 7ஆம் இடத்து பலனில் வருகின்றது. அப்போ 7ஆம் இடங்கிறது களத்திர சாணம். இப்படித்தான் ஆண்டவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நான் சொல்ல கிடையாது, உலக நாட்டில் எல்லா உலக நாட்டிலையும் அந்த காலத்தில் ஜோதிட வழியில் உருவாக்கி உள்ளார்கள். முத்து போட்டு பார்த்து உள்ளார்கள், இலிஜோசியம் பார்த்து உள்ளார்கள், நிறைய ஆருடங்கள் கண்டுபிடித்து உள்ளார்கள். அந்த காலத்தில் மக்களுக்கு ஒரு மகிமை என்றால், மகிமை என்ன பொருளுங்களை தான் குறிக்கிறது, அவன் வச்சிருக்கிற பொருளையே குறிக்கிறது.
மகிமை என்ன, சோப்பு போட்டு குளிக்கிறது வாசம் தெரியும், அது ஒரு மகிமை. பளிச்சுன்னு தெரிஞ்சால் அது ஒரு மகிமை. அந்த பளிச்சுன்னு தெரியறதுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து புருஷன் என்ற ஸ்தானத்துக்கு அந்த இடம் வந்து 7ஆம் இடத்து பலனாக வருகிறது. அப்போ அந்த புருஷன் ஸ்தானம் ரொம்ப அற்புதமான ஸ்தானம், 7ஆம் இடத்தில் வருகிறது. மரியாதை, ஒரு புருஷனுக்கு மரியாதை கொடுக்குறதும் அந்த 7வது எண்ணிக்கை தான். அந்த 7வது எண்ணிக்கிறது வந்து பெண்கள் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் வந்து பெண்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு குறைவாக நான் சொல்லவில்லை, அதாவது ஒரு எண்கிறது பிரகாரம் சொல்லி கொண்டு வருகின்றேன். அடுத்ததாக வந்து மன்னிப்பு. மன்னிப்புக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிதம் 1 6 1 6 2 எல்லாம் கூட்டாக்க 8 16. அதோடைய விதி என்கிறது 7. அப்போது மன்னிப்பு என்று சொல்லுக்கூட 7வது எண்கிணத்துக்கு வருகிறது. அப்போ மன்னிப்பு என்று சொல் 7வது எண்கிணதம் கொடுக்கணும். தவறு செய்தவர்கள் அந்த 7ஆம் எண்ணு தான் மன்னிக்கப்படுகிறது. மனிதன் மன்னிச்சு விட்டாலும் அந்த எண் மன்னித்து விட வேண்டும். அதுதான் நான் மன்னிச்சிட்டேன், ஏன் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறீங்க அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னாக்கா, அந்த 7வது எண்கிறது வந்து அவனை போலியாக நடிக்க வச்சு பிறருக்கு மன்னிப்புன்னு கொடுக்குறது. அப்போ இவனுடைய வார்த்தைகள், அவன் செய்த தவறுக்கு இவருடைய மன்னிப்பு கொடுக்கறது அறியாத செயல், தெரியாத செயல். ஆனால் இவன் மீண்டும் மீண்டும் தவறு செய்வான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால தான் அந்த மன்னிப்பு என்ற ஒரு சொல் இவகிட்ட போலியாகவும், நான் இனி செய்ய மாட்டேன்னு சொல்லணும், சரி போ நான் போகட்டும் போ அப்படிங்கிற மன்னிப்பு மனிதன் வார்த்தை அடிப்படை சொல்லக்கூடியது. அந்த அவன் தவறு செய்கிறான், செய்ய போவான், செய்வான், செய்ய மாட்டான் என்பது அந்த எண்கிணத்துக்கு தான் தெரியும். அதனால் தான் மன்னிப்பை கேட்டவர்கள் மீண்டும் தவறு செய்கிறார்கள். காரணம் அந்த எண் ஒத்துக்கு கிடையாது. அதனால தான் அந்த 7வது எண்ணியதை மீண்டும் மீண்டும் அவனை தவறு செய்ய சொல்லி, மீண்டும் மீண்டும் அந்த மனுஷங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிலாம் அந்த எண் நம்பர் தான் சொல்லுவோம். அப்போது சிலருக்கு திருந்துவாங்கங்கிறது அந்த எண்கிணத்துக்கு தெரியும், அந்த நம்பருக்கு இவன் திருந்தவன் இவன் திருந்தமாட்டான். அதனால தான் மன்னிப்பு என்ற சொல் 7ஆம் இடத்து பலனாக வருகிறது. அடுத்ததாக வந்து மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு வந்து எண்கிணிதம் 1 8 7 2 5 2 இதெல்லாம் கூட்டினா 25. அதோடைய விதி என்பது 7. மகாலட்சுமியோடைய விதியின் 7. மகாலட்சுமி பாருங்கள், அந்த 7வது களத்திர ஸ்தானத்திலே வருகிறது மகாலட்சுமி. அப்போ மகாலட்சுமியும் அந்த 7வது எண்கிணத்துக்கு கட்டுப்பட்டு வருகிறாள். அப்போ அந்த மகாலட்சுமிக்கும் ஒரு ஆண் துணை உண்டு என்பதை தான் குறிப்பிட்டு வருகிறது. அப்போ அந்த 7வது எண்கிணத்தில் புருஷன் மகாலட்சுமி என்ற ஒரு சாண அடிப்படையில் அவள் கூடுகிறாள். 7வது எண்கிணத்தில் போய் கூடுகிறாள். அப்படி 7வது எண்கிணத்தில் அவள் கூடவில்லை என்றால் அவளுக்கு மகாலட்சுமிங்கிற பேரே கிடையாது. மகாலட்சுமி 7வது விதி எண்ணில் வருகிறாள். அப்போ மகாலட்சுமி வந்து அந்த புருஷனுடைய ஸ்தானத்தில் போய் அமர்கிறாள். கேட்கலாம், ஏன் அந்த புருஷன் மகாலட்சுமி ஸ்தானத்தில் இல்லையா கேட்கலாம். ஏன்னா புருஷன் இது மகாலட்சுமி, இது இரண்டும் ஒன்று தான். வார்த்தை அடிப்படை இந்த இரண்டும் ஒரு சேர்றதால் தான் நம்ம தாலி கட்டிக்கிறோம், மோதிரம் போட்டுக்கிறோம், மெட்டி போட்டுக்கிறோம். இதெல்லாம் வந்து காரணம் என்னன்னா, இன்றைக்கி இப்போ ஆண்களும் மெட்டி போட்டுக்கிறார்கள் கல்யாணத்தன்னைக்கு. அது அந்த காலத்தில் இருக்குது. ஆனால் ரெகுலராக பெண்கள் வந்து மெட்டி போட்டால் பெண்களுடைய கால் விரல்கள் அழகாக இருக்கும். ஆனால் மகாலட்சுமி 7வது எண்ணிக்கையில் வருகிறார். கேடயம் என்ற ஒரு சொல்லுக்கு வந்து விதியின் 7. கேடயத்து எண்கிணிதம் 2 5 2 7 எல்லாம் கூட்டாக்க 16. அதனுடைய விதி என்பது 7. கேடயம் பாருங்கள், கேடயம் என்பது 7ஆம் இடத்து பலனாக வருகின்றது. கேடயத்தின் மதிப்பு என்ன, அவ்வளோ ஒரு கேடயத்துக்கு மரியாதை இருக்குது. அதனால தான் அந்த 7வது எண்கிணத்தில் கேடயம் வருகிறது. அப்போது மரியாதை நிமித்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கேடயம் அன்பளிப்பு பரிசாக செல்கிறது. இதுதான் கேடயம். கேடயம் வந்து நிறையா இருக்குது, வார்த்தையில் வந்து நிறைய இருக்குது. அதனால் வந்து கேடயத்துடைய விதியின் 7. ஆங்காரம். ஆங்காரத்துக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8 8 3 7 எல்லாம் கூட்டாங்க 34. அதோடைய விதி என்பது 7. அப்போ ஆங்காரத்துடைய விதியின் 7 நான் சொன்ன முதல்ல
ஆங்காரத்துக்கும் ஒரு அதே சாணம் காட்டும். ஆங்காரத்துறை விதியின் 7. ரைட், சரிங்க. சரி, ரைட்டு. அடுத்ததாக இந்த எண்கணிதம் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் வார்த்தை அடிப்படையில். அதனால் வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லக்கூடியது அந்த காலத்தில் எல்லாமே ஒரு நிபுணர்களாகவே இருந்திருக்காங்க. அதான் எங்கேயோ கண்மணி ஆடுகின்றால் கண்ணெதிரே வந்து நின்று மனதில் பேசுகின்றால் பிறண்டு உண்டு மழை நீரும் திரண்டு வரும் கோமாகி திடுதிடு நீர் கொட்டி விடும் அணையேறி கால்வாய் கடல் தாங்க மழை நீரும் நீர் ஊற்று கோவம் வரும். அந்த திடுதிடுன்னு வரக்கூடிய தண்ணியெலாம் அந்த கால்வாய்க்கும் ஏரிக்கும் போனால் கடலுக்கு போனால் அதோடைய கோவம் மாறி போகும். அதுபோல் மனிதனுடைய தவறுகள் எங்கே போகுதோ அங்கே போனாக்கா அவருடைய இது ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிஞ்சுக்கணும். அதான். நன்றி. திருஞான சம்பந்த ஜோதிடர். வணக்கம்.